ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வாட்ஸ்அப் ப்ரீமியம் குரூப்பில் எப்படி நம்ம கால்ஸ் கொடுத்தோம், எப்படி டார்கெட் அச்சீவ் பண்ணோன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரிங்கிறதுனால கால் சைடு கால்ஸ் கொடுத்தேன். 380 to 500, இட் மீன்ஸ் 120 பாயிண்ட்ஸ் கிட்ட கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி ஹால் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. அதே மாதிரி 77,500 10 மணிக்கு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்கோடு கொடுத்துருக்கு. அகெயின் இங்கே சென்செக்ஸ் கொடுத்தப்போ 11 o'clock கிட்ட இன்னொரு கால் கொடுத்துருக்கோம். 77,400 ஆல்சோ. ஸோ டிஃப்ரெண்ட் டைமிங்கில் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே வந்துட்டு கால்ஸ் கொடுக்கும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி வந்து இந்த கால்ஸோட டைமிங் வந்து 3 o'clock வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம், 2:30 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்றைக்கி எக்ஸ்பைரிங்கிறதுனால கொஞ்சம் டைம் சேர்த்து கொடுத்தோம். ஸோ எல்லா டார்கெட்டுமே ஹிட் ஆகி 300 பாயிண்ட்ஸ் சென்செக்ஸில் இன்றைக்கி பிடிச்சோம் இப்போ வரைக்கும். இட் மீன்ஸ் 1 o'clock அரௌண்டு. ஸோ இது வந்து ஒரு லைவ் ரெக்கார்டிங். ஜஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்த டைமிங் பார்த்திங்கன்னா 10 o'clock, 10:30, அப்படி 11 o'clock கிட்ட டிஃப்ரெண்ட் டைமிங்கில் நம்ம கால்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்ம கால்குலேஷன் போட்டு எம்எஸ் இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்மளோட டார்கெட்லாம் கொடுக்குறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் செட்ஸ் ஆஃப் எல்லா பேசிக் லெவலில் இருந்துமே இருக்குது. சேஃப் என்ட்ரி, சேஃப் எக்ஸிட்னு பேசிக் லெவலில் ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு வந்து ஒரு தனி செட் ஆஃப் இது இருக்குது. அதே மாதிரி அந்த ரீஜனை தாண்டி போச்சுன்னா அடுத்த செட் ஆஃப் லைன்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி ஹையர் லெவல் போச்சுன்னா அங்கேயும் நமக்கு டார்கெட், எல்லா லெவல்லையுமே நம்மளால் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். ஒரு சில இது வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒரு லிமிட் வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பண்ண முடியாதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. நம்ம இண்டிகேட்டரில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம ஒரு சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறோம். மார்னிங் ஃபஸ்ட்டு ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கோம். அந்த ரேஞ்சில் இருக்கும்போது நமக்கு சொல்கிற நம்பர் வந்துச்சுன்னா நம்ம அங்கே டார்கெட் ரீச் பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம இன்னும் மேலே போகும்போது அங்கே இன்னொரு முறை நமக்கு என்ட்ரி கிடைக்கும், அங்கேயும் நம்ம ரீச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிக் எக்ஸிட் தனியாக இருக்குது. பிக் எக்ஸிட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட்டு இங்கே ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், அந்த இங்கே இருக்கிற பர்பிள் லைன் 211 கிட்ட ஒரு லைன் இருக்குது பாருங்கள், அது அடிச்சிருக்கு. அகெயின் செகண்ட் டைம் என்ட்ரி கொடுத்தப்போவும் பர்பிள் லைன் அடிச்சிருக்கு. அகெயின் தேர்ட் டைம் கொடுத்தப்போ பர்பிள் லைன் அடிச்சிருக்கு. ஓரளவுக்கு அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 80% சான்சஸ் இருக்குது நமக்கு பிக் எக்ஸிட் வரைக்குமே போகிறதுக்கு. ஆனால் நம்ம கொஞ்சம் சில நேரம் ஏமாறாமல் இருக்கணும்னா ட்ரையல் ஸ்டாப் லாஸ் பண்ணோன்னா சூப்பராக நம்ம அதை டார்கெட் அச்சீவ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஒரே கேண்டில் சூப்பராக நம்ம சொன்ன லைன் அழகாக டச் பண்ணுதான்னு பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப இழுக்கடிக்கும், சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளோட டார்கெட், தேர்ட் டார்கெட் அரௌண்டு 100 பாயிண்ட்ஸ் சூப்பராக ஒரே 5 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ரீவியஸ் கேண்டலில் எங்கே இருக்குன்னுட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் கிட்டே இருக்குது. ஒரே பாயிண்டில் கில்லி மாதிரி நம்ம டார்கெட்டையும் தாண்டி எங்கேயோ போயிட்டுருக்காங்க. சூப்பர். நம்ம இன்றைக்கின்னு பார்த்து சின்ன நம்பராக கொடுத்துட்டோம் எக்ஸ்பைரிங்கிறதுனால. அதனால் 100 பாயிண்ட்ஸ் தான் வந்துச்சு. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பட் 3 டிஃப்ரெண்ட் ட்ரேட்ஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் எடுத்தோம். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் கான்டாக்ட். பை.